Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ எப்படி 5 மார்க்ஸை இந்த மார்ச் மாதம் 2025 பப்ளிக் எக்ஸாமில் அட்டாக் பண்ணுறது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் 14 கொஷின்ஸ் உங்களுக்கு அந்த பார்ட்டில் இருக்கும். உங்களுக்கு 5 மார்க்ஸில் எய்தர் ஆரோட இருக்கும். அப்போது 7 கொஷின்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அந்த 7 கொஷின்ஸை கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாமல் 35 மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது. நான் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 3 வீடியோஸ் போட போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 மார்க்ஸ், அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அதையும் சேர்த்து பார்த்துலாம். நம்ம இன்றைக்கி 5 மார்க்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகிடும். உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் நல்லா அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 14 கொஷின்ஸை எப்படி டீச்சர்ஸ் டைவர்சிஃபை பண்ணுறாங்க, எதுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸை மட்டும் படித்தா நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 2.4ல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குது. அதாவது 5 மார்க்ஸ் சொன்னால் ஒரு 2 சம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த சம்மை மட்டும் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறமேட்டு 2.5லேருந்து கொஞ்சம் சம் எடுத்துக்கிறது, 2.6லேருந்து கொஞ்சம் சம், 2.7லேருந்து சம், 2.8லேருந்து கொஞ்சம் சம். வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸை மட்டும் எடுத்தால் நம்மளால் அட்டாக் பண்ண முடியுமா, எடுக்க முடியுமான்றதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பாருங்கள். உங்களுக்கு 2.4லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். அதோடு பார்த்தீங்கன்னா நேராக 2.8லேருந்து கொஷின்ஸ் இருக்குது, 2.6லேருந்து கொஷின்ஸ் இருக்குது, உங்களுக்கு 2.6லேருந்து கொஷின்ஸ் இருக்குது, இப்போ 2.7லேருந்து கொஷின்ஸ் இருக்குது. அப்போது ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய எக்ஸசைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.6 கண்டிப்பாக. 2.4ல் ஒரு 2 சம் தான் இருக்கும் உங்களுக்கு 5 மார்க்ஸ் சம்ஸு. அதனால் 2.4ல் அந்த 7th சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்போது 2.4 கான்சன்ட்ரேட் பண்ணலாம். 2.6ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். 2.7ல் இருக்கிற சம்ஸு, 2.7, 2.8 இதெல்லாம் மெயின் எக்ஸசைசஸ். அப்போ நம்ம ரிவைஸ் பண்ணும்போது 5 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5, 2.6, 2.7, 2.8 அட்ட ஸ்ட்ரெச் படித்தா பயங்கர டைம் கன்சியூம் ஆகும். அதனால் 5 மார்க்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ண போகிறீங்களா? 5 மார்க்ஸை எப்படி ரிவைஸ் பண்ண போகிறோம்? சாப்டர் வைஸாக நம்ம பார்த்துட்டு வருவோம். வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டே 1லேருந்தே சொல்லின்னு இருக்கிறோம். 2 கொஷின்ஸ் திருப்பி 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 வந்துன்னு இருக்குது பாருங்கள். 5th சாப்டரில் பாருங்கள் 1 2 ஒரே ஒரு வாட்டி மட்டும் மார்ச் 23ல் மட்டும் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஜூன் 23ல் ஒரு கொஷின் திருப்பி 1 2 அகெயின் நீங்கள் பாருங்கள் 6th சாப்டரில் 1 2 அகெயின் 7th சாப்டரில் பாருங்கள் 1 2 அப்போது மேக்ஸிமம் இந்த 3 சாப்டர்ஸ், சாப்டர் நம்பர் 5, சாப்டர் நம்பர் 6, சாப்டர் நம்பர் 7, நீங்கள் எல்லாருமே 9th சாப்டர் கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க. 9th சாப்டரில் பாருங்கள் 1 2 இந்த 2 வருஷம் மட்டும் 1 கேட்டுட்டு அதுக்கு அடுத்தது இதில் ஒரு கொஷின் கேட்டு இதில் திருப்பி 2 கொஷின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 10th சாப்டர்லேயே 2 வந்திருக்கும். சில சமயத்தில் 1 பிரிச்சுட்டு திருப்பி 2 வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்துங்க. ஆனால் 1 கேட்குற சாப்டர்ஸ் தெளிவாக ஒன்று தான் வரும் அப்படின்னா பாருங்களேன். ஃபஸ்ட் சாப்டரில் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக ஒரே ஒன்று தான் கேட்டிருக்காங்க. 1.3 மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்லேருந்து சம் வந்திருக்கு உங்களுக்கு. அதுக்கடுத்தது 1.4 பாருங்கள், 1.4 அதுக்கடுத்தது கிரியேட்டட் சம் 1.4, கிரியேட்டட் சம் 1.4, கிராமர்ஸ் ரூல் ரொம்ப பேஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க 1.4. அதுக்கடுத்தது 1.5, 1.6, 1.7 உங்களுக்கு காஷியன் எலிமினேஷன் மெத்தட், அதுக்கடுத்தது ரேங்க் மெத்தட். அப்போ 1.6லேயே வந்திருக்கு பாருங்கள். 1.6ல் கேட்டிருக்கிறாங்க ஒரு வாட்டி உங்களுக்கு. அப்போ 1.4 நிறைய வாட்டி வந்திருக்குது. 1.4 நிறைய வாட்டி வந்திருக்குது உங்களுக்கு. மேட்ரிக்ஸும் கேட்டிருக்கிறாங்க, 1.6லேருந்து கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு. அப்போ மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. நீங்கள் 5 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து 1.3 நம்மளுடைய மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் ஒரு 2 சம் போட்டு பார்த்துங்க. அதே மாதிரி 1.4
கிராமர்ஸ் மெத்தடில் ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துங்க. டெல்டா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி 1.5 1.6 1.7 இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காஷியன் எலிமினேஷன் மெத்தட் ஆஸ் வெல் அஸ் ரேங்க் மெத்தட்னு தரவாயிடும் உங்களுக்கு. அப்போது 5 மார்க்ஸ் அப்படின்னா 1.3லேருந்து 1.7 வரைக்கும் நிறைய எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. மார்ச் 2025க்கு 5 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தயவுசெய்து 1.3 1.4 1.5 1.6 1.7 எக்ஸைஸு மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சம் நீங்கள் எடுத்துடலாம். அதில் எக்ஸைஸில் இருக்கிற எல்லா சம்மும் போட்டு பார்க்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரேங்க் மெத்தட்னா யூனிக் சொல்யூஷன் மெத்தடில் ஒரு சம் போட்டு பாருங்கள். அதே மாதிரி இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனில் ஒரு 2 மாடல் இருக்கும், அதை போட்டு பார்த்துருங்க. நோ சொல்யூஷனில் ஒரு மாடல் இருக்கும், அதை போட்டு பார்த்துருங்க. காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் சொல்யூஷனோட தான் வரப்போகுது உங்களுக்கு. அப்போ அதில் ஒரு மெத்தட் போட்டு பார்த்துருங்க. அப்புறம் கிராமர்ஸ் ரூலில் ஒரு மெத்தடும், அதுக்கப்புறம் யூனிவர்சலில் ஒரு மெத்தடும், ஒரு 6-7 சம் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதுக்கு அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரே சம் தான் இருக்குது. 2 சம் கொடுக்கவே மாட்டாங்க. 99% ஒரே சம் தான் வரப்போகுது உங்களுக்கு. அப்போது பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2.8 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். 2.8 பார்த்துங்க. 2.7 இருக்குது பார்த்துங்க. 2.6 இருக்குது பார்த்துங்க. 2.6 எத்தனை வந்துருக்கு பாருங்கள். 2.6 அதுக்கு அடுத்தது 2.8லேயே 2 வாட்டி கேட்டிருக்காங்க உங்களுக்கு. 2.8 2.4 கேட்டிருக்கிறாங்க. 2.4 கேட்டிருக்கிறாங்க. அப்போது இது எல்லாத்தையும் அசார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 2.4லேருந்து 2.8 வரைக்கும் 2.4ல் 2 சம் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ரியல் நம்பர்ஸ் இமேஜினரி நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி 2 சம் இருக்கும் உங்களுக்கு. அந்த சம் நல்லா பார்த்துங்க. 7th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் 2.4 லிங்க் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 7th ஃபஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் இருக்கும். அதுக்கடுத்தது 2.6லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். 2.6 2.7 2.8 2.4 2.6 2.7 and 2.8 இந்த 4 எக்ஸசைஸை நீங்கள் நல்லா தரவு பண்ணீங்க. 4 எக்ஸசைஸ் நல்லா தரவு பண்ணி ஏதாவது ஒரு சம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில சமயத்தில் 2.5லையும் ஒரு 2 5 மார்க்ஸ் சம்ஸ் இருக்குது. அதனால் 2.5 எக்ஸ்ட்ரா பார்த்துங்க. 2.4 2.5 2.6 2.7 2.8 2.5 விட வேணாம் நீங்கள் இதையும் பார்த்துங்க. ஏன்னா அதுலேயும் 5 மார்க்ஸ் இருக்குது. இது வரைக்கும் கேட்கல நமக்கு 2.5லேருந்து அதை பார்த்துங்க. ஒரு புக் ஒர்க் கேட்டிருக்கிறாங்க. ஷோ தட் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2 இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. இதில் இன்னொரு புக் ஒர்க் இருக்குது. ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 பை Z2 இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2. அது ஒரு புக் ஒர்க்கும் ஒரு வாட்டி கேட்டிருக்கிறாங்க. அப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படி படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் உண்டு. மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் உண்டு. 3rd சாப்டரில் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா 5 மார்க்ஸ் ரொம்ப ரேராக தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். 3.5லேருந்து ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 3.3லேருந்து ஒரு வாட்டி கேட்டிருக்கிறாங்க. அதோட சம் நம்பர் 4ல் பாருங்கள். 4வது சாப்டரில் பாருங்கள். கிராஃப் காஸ் இன்வர்ஸ் tan இன்வர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 2 வாட்டி கேட்டிருக்காங்க. கிராஃப் ட்ரா த கிராஃப் 2 கிராஃப் வரையணும். டேனுக்கு தனியாக tan இன்வர்ஸ்க்கு தனியாக. அதோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4.2ல் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 4.4ல் கேட்டிருக்காங்க. 4.1ல் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது 4.5ல் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி கேட்டிருக்கிறாங்க. 4 வாட்டி கேட்டிருக்காங்க 4.5. அப்போ எதையுமே ஸ்கிப் பண்ண முடியுமா சார்னா 4.1லேயும் வந்துருக்குது, 4.2லேயும் வந்துருக்குது. இன்னும் 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. 4.3 இருக்குது. 4.4லையும் கேட்டாங்க, 4.5லையும் கேட்டாங்க. இப்போ நீங்கள் எந்த எக்ஸசைஸும் மிஸ் பண்ண முடியாது. புக் ஒர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் tan இன்வர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இது 4 எக்ஸசைஸில் நீங்கள் 5 எக்ஸசைஸில் 4மே 4.2 மட்டும்தான் 4.3 மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. 4.2 இருக்குது, 4.1 இருக்குது, 4.4 இருக்குது, 4.5 இருக்குது. அப்போது 4.1 to 4.5 பார்த்துருங்க. வெறும் 5 மார்க்ஸ் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. எதெல்லாம் பிக்கான சம்மு, எதெல்லாம் கொஞ்சம் பெருசாக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டொமைன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிற சம்ஸு, அதுக்கப்புறம் tan இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிற சம்மு. 4.5ல நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் சம்ஸோட. அதை நல்லா பார்த்துங்க. 4.1 to 4.5 பார்த்தீங்கன்னா ஒரு சம் வந்துடும். அப்போது 1 2 3 ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 4th சாப்டர்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 3 சம்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 5th சாப்டரில் அவன் மெயினாக எய்ம் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா 5.1 சர்க்கிளில் 2 சம்மு. 5.2ல் பேரபோலாவோ ஹைப்பர்போலாவோ எலிப்ஸோ ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கிற சம்ஸ், அதில் வெர்டிசஸு ஃபோக்கை டைரக்ட்ரிக்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற சம்ஸ் இருக்கும். அதோட நேராக 4.5க்கு போயிடுவான். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 5.5க்கு போயிடுவான். 5.5ல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சம் 5.5 5.5 5.5
5.5 5.5 இதில் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. அகெயின் 5.5 5.5 5.2 5.2 5.2 5.2 அதுக்கடுத்தது இதுலேயும் கிரியேட்டட் சம் 5.2 இதோ ஒரு 5.2 வந்திருக்கு பாருங்கள். அப்போது 5.1ல் ரெண்டு சம்மு தான்ப்பா சர்க்கிளோடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்குது. 3 பாயிண்ட் கொடுத்துட்டு 5.2 கம்பல்சரியாக பார்த்துங்க. அதோட 5.5 பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 சம் தூக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு இந்த மார்ச் 2025. திருப்பி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னா 5.5ல் இருக்கிற அந்த எக்ஸசைஸில் இருக்கிற சம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். அது எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஏன்னா அப்ளிகேஷன் சம் எதை வேணாலும் கேட்கலாம். அது சின்ன சம்மாக இருக்குன்னு விடாதீங்க. சின்ன சம்ஸும் கேட்டிருக்கிறாங்க, ரொம்ப சின்ன சம்ஸும் கேட்டிருக்காங்க 5 மார்க்கில். அதனால் எதுவுமே மிஸ் பண்ண வேண்டாம். இப்போது இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது 2 5 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது ஃபஸ்ட் சாப்டர் படித்தா எப்படி உழுந்து படித்தாலும் நமக்கு ஒரு 5 மார்க் கிடைக்க போகுது. செகண்ட் சாப்டர் படித்தா 1, ஃபோர்த் சாப்டர் படித்தா 1, ஃபிஃப்த்து சாப்டர் படித்தா 2. அதுக்கடுத்து 6th சாப்டர் பார்த்தீங்கன்னா 6.1ல் இருக்கிற அந்த காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அது திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. 6.1 6.1 6.1 6.1 6.1 6.1 அதோடு பார்த்தீங்கன்னா 6.1 6.1 நிறைய வாட்டி 6.1 வந்துருக்கு பாருங்கள். 6.1 விடவே மாட்டாங்க. அதோட பாருங்கள் 6.7 6.7 6.7 6.7 6.7 6.7 6.7 நிறைய வாட்டி 6.7 வந்துருக்குது. சில சமயத்தில் 6.3ல் வெரிஃபைன் சம் இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டுட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி அல்லது ட்ரிபிள் ப்ராடக்ட் போட்டுட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி சம்ஸ் இருக்கும். வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அந்த மாதிரி சம்மும் பார்த்துக்கலாம். சில சமயத்தில் அந்த ஸ்கியூ லைன்ஸு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் வச்சு சம் இருக்கும் 6.5ல். அதுவும் பாருறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பாருங்கள் 6.5ல் கேட்டிருக்கா பாருங்க. 6.5 6.3 அதனால் இதில் 5 மார்க்ஸ் படிக்கணும்னா 6.1 6.3 6.5 6.7 இந்த 4 எக்ஸசைஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் கவர் ஆகிருக்கும் பாருங்கள். 6.1 கவர் ஆகிருக்கா, 6.7 கவர் ஆகிருக்கா, 6.1 6.7 6.1 6.7 6.1 6.7 6.1 6.7 0.1 0.7 6.3 6.5 6.1 6.7 6.1 6.3 அப்போது 6.1 6.3 6.5 6.7ல் இருக்கிற எல்லா 5 மார்க்ஸையும் போட்டு பார்த்துட்டிங்கன்னா அழகாக நம்ம என்ன பண்ணிடலான்னா 2 5 மார்க்ஸ் வைக்கலாம். அப்போது நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 2 4 5 6 7 வால்யூம் 1 ரொம்ப தரவாக படிக்கிறவங்களுக்கு 7 சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு என்னன்னா அந்த டீச்சர் எடுக்கிற காம்பினேஷனில் 2மே வால்யூம் 1ல் கேட்கக்கூடாது. ஒரு வால்யூம் 1 ஒரு வால்யூம் 2ல் கேட்டால் நம்ம ஈஸியாக 7 கொஷின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அப்போ 7 கொஷின்ஸு சேஃப்டி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு 4th 5th அண்டு 6th சாப்டர் 6.1 6.3 6.5 6.7 நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு 2 5 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மார்ச் 2025ல். இதில் 4.1லேருந்து 4.5 வரைக்கும் எதுவுமே விடாதீங்க. ஏன்னா அதில் 5 மார்க்ஸ்னு உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அந்த சம்ஸ் எல்லாமே போட்டு பார்த்துங்க. 4.1லேருந்து 4.5 அதே மாதிரி இதில் 2.4லேருந்து 2.8 வரைக்கும் இருக்கிற எந்த சமயம் மிஸ் பண்ணாதீங்க. 2.5லையும் 2-3 5 மார்க்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணாமல் அதையும் போட்டு பார்த்து விட்ருங்க. அதில் இன்வர்ஸ் மெத்தட், கிராமர்ஸ் மெத்தட், அதுக்கடுத்தது காஷியன் எலிமினேஷன் மெத்தட், ரேங்க் மெத்தட் 4 மெத்தட்லேயும் ஒரு 2 சம் போட்டு பாருங்கள் போதும். ஃபுல் எக்ஸசைஸ் உட்காந்து போட்டு பார்த்துன்னு வேணால் இந்த ஸ்டேஜில். அதுக்கடுத்து 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா 7th சாப்டரில் உங்களுக்கு சில சமயங்களில் 7.1 7.8 2 எண்டு இருக்கும். 7.1 7.8 அல்லது 7.1 7.2 7.8 அடிக்கடி இது தான் வந்துக்கிட்டே இருக்கும். 7.1 7.2 7.8 சில சமயத்தில் உங்களுக்கு கான்கேவிட்டி கேட்கலாம் அல்லது மோனோட்டானிசிட்டி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் 7.5 கேட்கறது 7.6 கேட்கறதுக்கு 7.7 கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நல்லா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி பாருங்கள். 7.1 7.8 7.1 7.8 7.1 7.8 அதோட பாருங்கள், அதோட 7.8 திருப்பியும் 7.8 இங்கேயும் பாருங்கள் 7.8 7.1 7.1 7.8 அப்போ 7.1 7.8 ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது.
அதில் எந்த சம்மும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லா 5 மார்க்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே 5 மார்க்ஸாக தான் இருக்கும். முக்கால்வாசி 7.1ல் மட்டும் ஒரு 6-7 சம்மு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இருக்கும். இது எல்லாமே 5 மார்க்ஸாக இருக்கும். அந்த கார் சம்மு, கோன் சம்மு எல்லாமே அதில் தான் வரும். உங்களுக்கு ஜீப் சம் எல்லாமே அதில் தான் இருக்கும். 7.8 உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேக்ஸிமா மினிமா சம்ஸ் உங்களுக்கு. நிறைய பேர் இந்த 7.9 கர்வ் ட்ரேசிங் பார்த்து பயந்துன்னு இருப்பீங்க. ஒரு வாட்டி கூட 7.9ல் டிஸ்டர்பே அவன் பண்ணல பாருங்கள். அதனால் 7.1 7.8 நல்லா பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அதை முடிச்சிடுங்க. அதுக்கு அடுத்தது 7.2க்கு வாங்க. அதுக்கு அடுத்தது 7.2 தரவு பண்ணி முடிச்சிடுங்க. 7.2 முடிச்சிட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா 7.5ல் ஒரே ஒரு வாட்டி லிமிட்லேருந்து ஒரு சம் கேட்டிருக்கான். 7.5லேருந்து ஒரு வாட்டி கேட்டிருக்கிறான். அதோடு பார்த்தீங்கன்னா 7.7 கான்கேவிட்டிலேருந்து ஒன்று கேட்டிருக்கிறான். 7.7லேருந்து ஒன்று கேட்டிருக்கிறான். 7.7லேருந்து ஒன்று வந்திருக்குது. வேறு எங்கேயாவது இருக்குதா? 7.7 கான்கேவிட்டிலேருந்து ஒரு வாட்டி கேட்டிருக்கிறான். 7.5 வந்து லிமிட்ஸ்லேருந்து ஒரு வாட்டி கேட்டிருக்கிறான். அப்போது 7.5 லிமிட்ஸில் இந்த லாஸ்ட் சம்ஸ் இருக்குது பாருங்கள். காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் யூஸ் பண்ணுற மாதிரி அதுலேருந்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் கேட்டிருக்கான். 7.5லேருந்து அப்புறம் 7.7 கான்கேவிட்டிலேருந்து ஒரு சம் கேட்டிருக்கான். 7.7 இது லாஸ்ட்டாக வச்சிங்க. லாஸ்ட் ரெசார்ட்டாக வச்சிங்க. 7.5 அந்த லாஸ்ட்டாக இருக்கிற 5 மார்க்ஸ் சம்ஸ். ஆக்சுவலாக 3 மார்க்ஸ் தான் 5 மார்க்ஸில் கேட்டிருக்கான் ஒரு வாட்டி. இன்னொன்று 7.7 கான்கேவ் அப் கான்கேவ் டவுன் அந்த இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கிறது. இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அல்லது லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் அந்த 7.6 ஒரு வாட்டி பார்த்துங்க. ஆனால் டாப் ப்ரையாரிட்டி 7.1 7.2 7.8 ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா 7.7 7.6 முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக லிமிட்ஸ் 7.5 பார்த்துருங்க. அந்த எல்ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 8th சாப்டர்னு பாருங்கள். ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஆயிலர்ஸ் தியரம் கேட்டிருக்கான். 8.7 ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டிருக்கிறான். அதனால் இதெல்லாம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் 9th சாப்டர் திருப்பி பாருங்கள். 9.3 9.8 9.3 9.8 9.3 9.8 விடவே மாட்டான் பாருங்கள். 9.3 9.8 9.3 9.8 9.3 9.8 9.8 9.3 9.8 9.8 கிரியேட்டடு 9.8 அந்த ஏரியா கண்டுபிடிக்கிற மாடல் தான். 9.8 9.8 9.3 9.8 இப்போ 9.3 9.8 மிஸ் பண்ணாதீங்க. 9.3 9.8 எக்ஸைஸில் இருக்கிற எல்லா சம்மும் போட்டு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி கிராமர்ஸ் ரூல் மாதிரி மாடல் தெரிஞ்சால் போட்டுற முடியாது இன்டகிரேஷனில். ஒவ்வொரு சம்மில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் மாறும், ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2 கர்வ்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு லைனும் ஒரு கர்வ் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சம் இருக்கும். 9.3 9.8 நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதனால் ஒரு சம்மும் மிஸ் பண்ணாமல் போட்டு பார்க்கணும். இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள் சம்ஸோட போட்டு பார்க்கணும். இந்த 2 எக்ஸைஸ் படிச்சிங்கன்னா 2 சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது நம்ம மேக்ஸிமம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்கும்போது 9.1லேருந்து 9.9 வரைக்கும் அனைத்தையும் பார்க்காம கொஞ்சம் 5 மார்க்ஸ் மட்டும் 9.3 9.8 கொஞ்சம் தரவு பண்ணிட்டீங்கன்னா 2 சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நம்ம 10th சாப்டருக்கு வரோம். 10th சாப்டரில் பார்த்தீங்கன்னா 10.5லேருந்து வேரியபிள் செப்பரபிள் ஆரம்பிச்சிடும். 10.5 வேரியபிள் செப்பரபிள், 10.6 ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், 10.7 லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், 10.8 அப்ளிகேஷன் சம். அப்போது 10th சாப்டர் பார்த்தீங்கன்னா 10.8 மேக்ஸிமம் அவன் எப்படியாவது கனெக்ட் பண்ணுவான் பாருங்கள். 10.8 10.8 அதுக்கு அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா 10.8 2 சம் வர இடத்துல 10.8 நிறையா வாட்டி வந்துடுது பாருங்கள். அப்போ 10.8 கம்பல்சரியாக படித்தாகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 10.5 10.6 10.7 ஒரு சம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. 10.5ல் 1 10.5 10.5 10.5 10.5 நிறையா வாட்டி வந்துருக்குது பாருங்கள். அதோடு 10.7 கேட்டிருக்கிறான். அதனால் 10.5 10.6 10.7 இந்த 3 எக்ஸைஸ் பார்த்துங்க. ஆனால் 10.5க்கு அப்புறம் 10.7 போயிட்டால் ஹோமோஜீனியஸே கேட்கல அவன். இருந்தாலும் 10.6 ஹோமோஜீனியஸ் நான் ஷார்ட்கட் மெத்தட் நடத்திருப்பேன். அந்த எக்ஸைஸ் ரொம்ப ஈஸியாக போடலாம். நீங்கள் டைரக்ட் மெத்தட் போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஷார்ட்கட் மெத்தட் வச்சு போடலாம். ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம குரூப்பிங் டெக்னிக்ஸில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 10.8 10.5 10.7 அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா 10.6 பார்த்துருங்க. 2 சம். இப்போது ஒரு அப்படியே கெஸ் பண்ணி பார்ப்போம். வெக்டர் அல்ஜிப்ராவில்
ரெண்டு சம் ஒன்றா கொடுக்காம வேறு வேறு இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போது 2 வெக்டார் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்தது 5th சாப்டர்லேருந்து ஒரு 2 கிடச்சா 4, 7th சாப்டர் 7.1 7.8லேருந்து 2 சம் கிடச்சிச்சின்னா 6 சம். இப்போ இந்த 3 ஏரியாவிலேருந்தே, அதாவது 5 6 7லேருந்து ஒரு 6 சம் கிடச்சிருச்சுன்னா 7வது சம் உங்களுக்கு ஈஸியஸ்ட் சம் எதை வேணாலும் எடுத்து போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா 12th சாப்டரில் பாருங்கள் 12.2 12.2 12.2 12.2 அது நிறைய வாட்டி 12.2 வந்திருக்குது. ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் 12.1 வந்திருக்குது. இப்போ 12.1லேருந்து 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, மற்ற எல்லாமே 12.2. அப்போ 12.1லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸப்ட் 1ன்னு ஒரு சம் இருக்கும், மேட்ரிக்ஸ் சம் இருக்கும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 இருக்கும், அடிஷன் மாடுலோ 5 இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒரு சம் எடுத்து பார்த்துக்க வேண்டியது தான் நீங்கள். அதுதான் 5 மார்க், வேறு 5 மார்க்கே இல்லை. ஒரு 4-5 5 மார்க் தான் இருக்குது. அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து ஒரு சம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 11.2லேருந்து கேட்டிருக்கிறாங்க, 11.3லேருந்து கேட்டிருக்கிறாங்க, 11.5லேருந்து கேட்டிருக்கிறாங்க, 11.4லேருந்து கேட்டிருக்காங்க, 11.1 தவிர மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் 11.2 to 11.5 படித்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்குது உங்களுக்கு. அப்போது டு ஃபைனலைஸ் அவர் 5 மார்க்ஸ் ப்ரிப்பரேஷன், ஃபஸ்ட்டு 7 கொஸ்டின் ரெடி பண்ணணும். வெக்டர் அல்ஜிப்ரா எடுத்துக்கிறீங்க. 6.1 6.3 6.5 6.7 ஆட் நம்பர் 1 3 5 7 9 கூட போக வேண்டாம். இந்த 4 முடிச்சிடுங்க. 4 முடிச்சிட்டிங்களா, ஒரு 2 5 மார்க் கன்ஃபார்மாக ரெடி ஆகிடுச்சு. 7th சாப்டர் வாங்க. 7.1 7.8 7.2 7.5ல் கடைசியாக லிமிட்ஸில் இருக்கிற காம்போசிட் ஃபங்க்ஷன் தேரும். எக்ஸ் பவர் எக்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாடல் சம் பவரில் இருக்கும். அந்த மாடல் சம்ஸ் மட்டும் 5 மார்க் கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா, அதுக்கு அடுத்தது கான்கேவிட்டி, கான்கேவ் அப் கான்கேவ் டவுன், அந்த சம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு 7th சாப்டரில். அப்போது 6th சாப்டரில் 2 சம், 7th சாப்டரில் 2 சம், 5th சாப்டருக்கு வந்தீங்கன்னா 5.1 5.2 அதோட 5.5 5.1 5.2 அதோட 5.5க்கு போயிட்டிங்கன்னா அதில் ஒரு 2 சம் வந்துடும், 6 சம். அப்போது நல்லா பிளான் பண்ணி படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 5 6 7 5 6 7 ஃபஸ்ட்டு வால்யூமில் 5, செகண்ட் வால்யூமில் 6, தேர்டு ஃபஸ்ட்டு வால்யூமில் 5, செகண்ட் வால்யூம்லேயும் ஃபஸ்ட்டு வால்யூமில் 5, ஃபஸ்ட்டு வால்யூமில் 6, செகண்ட் வால்யூமில் 7. அப்போது 2 வால்யூம்லேருந்து 3 சாப்டர் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 6 கொஷின் என்பது ஒரு பெரிய பேங்க். ஏன்னா காம்பினேஷனில் ஒரே சாப்டர்லேருந்து 2 கொஷின் கேட்க போகிறது கிடையாது. இது அசால்ட்டடாக தான் வரும். அதனால் நிறைய சான்ஸ் இருக்குது இது பிரியறதுக்கு. ஏன்னா நீங்கள் செகண்ட் வால்யூமுக்கும் போயிருக்கீங்க, ஃபஸ்ட்டு வால்யூம்லேயும் இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வால்யூமில் 4 சம்மு, செகண்ட் வால்யூமில் 2 சம், 6 சம்மு நல்லா முடிச்சிடுங்க. உங்களுக்கு பேக்கப்புக்கு சப்போர்ட்டுக்கு யாரை வச்சிங்கன்னா 8th சாப்டர் வச்சிங்க. 10.8 உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எவ்வளோ முக்கியமான சாப்டர்ன்ட்டு. 10.8 10.5 10.7 ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. 10.8 10.5 வேரியபிள் செப்பரபிள், 10.7 லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முடிச்சிடுங்க. ஹோமோஜினியஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு சம் கண்டிப்பாக கிடச்சிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம குரூப்பிங் டெக்னிக்ஸில் ஷார்ட் அண்ட் மெத்தடில் போட்டிருப்போம், ரொம்ப சின்னதாக போட்டிருப்போம். அந்த மெத்தட் பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் சேஃப். இதில் ஒரு 2 சம் அல்லது ஒரு சம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ 6 + 1 7, இது பேக்கப்புக்கு 1 8. மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினண்ட்டை துருன்னு எடுத்தோடனே போடாதீங்க, அதெல்லாம் கடைசி ரெசார்ட்டாக வச்சிங்க. ஏன்னா நிறைய நம்பர்ஸ் வரும். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ஆன்சர்ஸ் கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கடைசி ரெசார்ட்டாக வச்சிங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சொன்ன மாதிரி 2.4 அதோட 2.7 2.8 முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2.5 2.6 பார்த்துருங்க. அப்போது 2.4 2.7 2.8 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2.5 2.6 முடிச்சு வச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு கொஷின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. 4th சாப்டர் 3rd சாப்டர் இதெல்லாம் நீங்கள் ரேண்டமாக படிக்கலாம். 3rd சாப்டரில் ரொம்ப ரேர் சம். 4th சாப்டரில் அனைத்து எக்ஸைஸும் படிக்கணும். வெறும் 5 மார்க்ஸ் தான். டோட்டலாக 4th சாப்டரில் 5 மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 15 சம் தான் இருக்கும். அந்த 15 சம்மை படிச்சிட்டிங்கன்னா 5 மார்க்ஸ் முடிஞ்சு போச்சு. அதனால் 4th சாப்டர் படிக்கிறவங்க இந்த 4.1 to 4.5ல் வெறும் 5 மார்க்ஸ் எதுவும் அதை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி படிச்சிங்க. சரி சார், இப்போ நான் 8th சாப்டரில் வெறும் ஆயிலர்ஸ் தியரம் ஒன்று இருக்குது பாருங்கள். அதுவும் அதுக்கு முன்னாடி எக்ஸைஸ் 8.6ல் செயின் ரூல் ஒன்று இருக்கும்.
அதில் ஒரு 2-3 சம் போட்டு பார்த்துங்க. ஆயிலர்ஸ் ரூலு கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஆயிலர்ஸ் தியரம் யூஸிங் ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், சாரி ஹோமோஜீனியஸ் மெத்தட், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா ஆர்டர் என்ன வருதோ அதை வச்சு நம்ம ஆயிலர்ஸ் மெத்தட் போடுவோம்ல, அந்த எக்ஸசைஸு 8.7 கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. சரி, இப்போது என்ன தான் சார் நாங்கள் பண்ணுறது? வால்யூம் 1 மட்டும் படிச்சிங்கன்னா 7 கொஷின் கிடைக்கும்பா. ஆனால் உங்களுடைய லக்கு ஃபஸ்ட்டு வால்யூமில் காம்பினேஷன் மாட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு வால்யூம் செகண்ட் வால்யூம் காம்பினேஷன் மாற்றி வந்துச்சுன்னா 7 கொஷின் உங்களை அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட் சாப்டரில் 1, செகண்ட் சாப்டரில் 1, ஃபோர்த் சாப்டரில் 1, நம்மளுடைய 5th சாப்டர்லேருந்து 2, 6th சாப்டர்லேருந்து 2, 7 சம் கிடச்சிரும். ஆனால் நீங்கள் ப்ரே பண்ணிங்க ஃபஸ்ட் செகண்ட் வால்யூமோட மிக்ஸ் பண்ணாமல் கேட்டாங்கன்னா 7 கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இன்கேஸ் ஏதாவது கிரியேட்டட் சம் அதில் வந்து போச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 5th சாப்டரில் ஏதாவது ஓன் சம் கேட்டாங்க, அந்த சம் எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியல அப்படின்னும் போது குஷனுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டுக்காக நீங்கள் 12th சாப்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7 கொஷின் கிடச்சிரும். ஆனால் சென்டம் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறவங்க அப்படி வரவே வராதிங்க. ஃபஸ்ட்டு வால்யூமில் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து ஆரம்பிக்காதீங்க. கோ ஃபார் 6th சாப்டர், 7th சாப்டர், 5th சாப்டர். சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஃபஸ்ட்டு 6, 5 அல்லது 7 ஏதோ ஒன்று, இந்த 3த்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10th சாப்டருக்கு வந்துடுங்க. 10th சாப்டர் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு செகண்டு 4 எல்லாம் முடிச்சிங்க. சார் எனக்கு இன்டகிரேஷன் படித்தே ஆகணும்னா தயவுசெய்து 9.3யும் 9.8யும் தரவு பண்ணிவிட்டு போங்க. 9.3, 9.8 தரவு பண்ணிட்டு போட்டிங்கன்னா 2ல் ஒரு சம் கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஏன்னா நிறைய சம்ஸ் இருக்குது. அது 2 சம் ஃபஸ்ட்டு போனீங்கன்னா உங்களை தாண்டி, அதாவது 14 சம்மில் ஒரு 10 சம் தெரிகிற மாதிரி ஆகிடும். ஒரு 10 சம் கான்ஃபிடெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். 10 சம்மில் 7 சம் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம். ஆனால் இதை நீங்கள் 9th சாப்டர் ஃபுல்லாக விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா சென்டம் மிஸ் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கிறது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, 4th, 5th, 6th, 7th, 8th ஆயிலர்ஸ் தியரம் மட்டும் படிச்சிங்க. அந்த ஆயிலர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அந்த ஆயிலர்ஸ் ஃபார்முலா வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே. அதுக்கப்புறம் 10, 11, 12. சரி சார், 7 சாப்டர் படித்தா என்னால் அட்டன் பண்ண முடியுமா? நான் மீதி 5 சாப்டர் படிக்கவே மாட்டேன். தாராளமாக 7 சாப்டர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. 7 சாப்டர் இந்த மாதிரி நான் ரேண்டம் பண்ண போகிறேன் சார், நான் இப்படி தான் சார் 7 சூஸ் பண்ணியிருக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 இதான் சார் எனக்கு ஈஸியாக இருந்தது, நான் மீதி எல்லாம் விட்டுட்டேன் சார். இந்த 7 சாப்டர் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன், என்னால் 7 கொஷின் அட்டன் பண்ண முடியுமா? இதில் 1பா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கொஷின்ப்பா. அப்போ 2, 4, 6, 7, 8, 9, 10 7 சாப்டர் நீங்கள் படித்தா கூட 10 கொஷின் வந்துடும் உங்களுக்கு. 10 கொஷினில் எய்தர் ஆரில் நீங்கள் படித்த சாப்டரே மாட்டிச்சுன்னா ஒரு கொஷின் குறையும். அப்படி மாட்டலைன்னா தாராளமாக நம்மளால் 7 கொஷின் அட்டன் பண்ண முடியும். அதனால் 5 மார்க்ஸ் க்ளீனாக வாட்ச் பண்ணி அட்டன் பண்ணுறவங்க, யூ சூஸ் ஃப்ரம் திஸ். இதுலேருந்து உங்களுக்கு நல்லா தெரியும் எதெல்லாம் டபுள் கொஷின்ஸ் வருது, எதெல்லாம் சிங்கிள் கொஷின்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. 5, 6ல் மேக்ஸிமம் டபுள் கொஷின்ஸ் இருக்கும். 7லேயும் 99% டபுள் கொஷின் இருக்கும். 5, 6, 7ல் 6 கொஷின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாம் ஒரு கொஷின் தான். உங்களுக்கு எந்த சாப்டர் ஈஸியாக இருக்குதோ உங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய மேத்தமேட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கு தகுந்த மாதிரி, உங்களோட புரிதலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 7 கொஷின் தெளிவாக ஒரு மிஸ்டேக் இல்லாமல் அட்டன் பண்ணணும். ஆனால் நீங்கள் இப்போது 5 6.5 படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சம்மு கூட 5 மார்க்ஸ் மிஸ் பண்ணாமல் படிங்க. 6.7 படிக்கிறீங்க, 3 மெத்தட் தான் இருக்குது உங்களுக்கு. 1 பாயிண்ட் மெத்தட், 2 பாயிண்ட் மெத்தட், 3 பாயிண்ட் மெத்தட். எதுவுமே மிஸ் பண்ணாமல் போட்டு பாருங்கள். அந்த மெத்தடு ஃபுல்லாக தெரியணும். இதில் ரொம்ப ரிஸ்க்கான எக்ஸசைஸ் இந்த 9.3, 9.8 தான். ஏன்னா நிறையா சம் இருக்கும், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நம்மளுடைய ஃபஸ்ட் சாப்டராக இருக்கட்டும், அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கட்டும், அல்லது 5th சாப்டராக இருக்கட்டும், ஐடியா தெரிஞ்சிருச்சு, மெத்தட் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரே மாடலில் நிறையா சம் இருக்கும். இப்போ 10.8 நிறைய பேர் பயப்படுவாங்க ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் 10.8 பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா அது இருக்கிற சம்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய ஒரு பிளான் இது. இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம்ஸ் கேட்டுக்கிட்டே வந்துன்னு இருக்கிறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா
நான் ஃபஸ்ட் சாப்டர் எடுத்துட்டேன் சார், தெரியாமல் கிரியேட்டட் சம் வந்து போச்சுன்னா மெத்தட் அதுதான் இருக்கும். நம்பர்ஸ் மாற்றி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பயப்பட வேணாம். அதனால் இந்தமாதிரி புக் ஒர்க் கொடுத்துட்டா என்ன சார் பண்ணுறது? அதுக்கு தான் நம்ம ஒரு 10 சம் படிச்சுட்டு போனால் இன்கேஸ் ஏதாவது புக் ஒர்க்கோ கிரியேட்டட் சம் நமக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா ஒரு கொஷின் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றவங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா சாப்டர், நான் நீங்கள் 1 2 3 4 5 6 7 சொல்லியிருந்தேன், இன்னும் ஒரு சாப்டர் 8 சாப்டர் கூட படிச்சுட்டு போங்க. டோட்டலாக ஒரு 8 சாப்டர் படிச்சுட்டு போனீங்கன்னா இன்கேஸ் கிரியேட்டடோ புக் ஒர்க் வந்தால் கூட நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு தெரிஞ்ச சம்மா அட்டன் பண்ணிட்டு வரலாம். ஆகிய வரப்போகிற பப்ளிக் எக்ஸாம் 2025ல் நம்ம 14 கொஷினில் நச்சுன்னு ஒரு 7 கொஷின்ஸ் மிஸ்டேக்கே இல்லாமல் 35 மார்க்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த பிளான் பிரகாரம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் 35 out of 35 எடுக்க முடியும். அதுக்கடுத்த வீடியோவில் நான் 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் பற்றி பேசுகிறேன். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.